சரி சரி, நான் எடுத்துட்டு வரேன். வசந்தி அக்கா மேலே தப்பாக இருந்தாலும் வசந்தி அக்கா அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட காமிக்காது. கண்டிப்பாக வசந்தி அக்காவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. நகையை எடுத்துகிட்டு வரட்டும், அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். வசந்தி அக்கா சீக்கிரமா, எனக்கு வேலை நிறைய இருக்கு. வந்துட்டேன்டா, ஒரு நிமிஷம் வந்துட்டேன். அர்ஜுன் இந்தா, இதுதான் அது. அப்படியா, கொடுக்கா. இது என்னது, என்ன போட்டிருக்கு? அர்ஜுன், எதுக்குடா அந்த நகையை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கா? ஏன், நான் நிறைய திருப்பு பார்த்துட்டேன், அதுல முத்திரை இல்லவே இல்லை. இது கவரிங் செயின்மா, அதனால நான் கடையிலே கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டேன் அர்ஜுன். கடையில இது தங்கம்னு சொல்லவே இல்லை, அவங்க கவரிங் மட்டும்தான் சொன்னாங்க. எஸ்விஜே, எஸ்விஜேவா? எஸ்விஜே எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கடையை. பார்க்கலாம். அர்ஜுன், என்னடா நீ ஏதோ பேசிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கு சொல்ல மாட்டேங்கிறா. வசந்தியக்கா ஒன்றும் இல்லை, இதில் கவரிங் கடை பேர் ஏதாவது இருக்கும்ல, அதான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா, அதை பார்த்து என்ன பண்ண போற? இல்லைக்கா, சும்மா தான். நானும் ஒரு தடவை செயின் வாங்கி செக் பண்ணலான்னு தான் வந்தேன். சரிக்கா, பார்த்துட்டேன், இந்த பிடி. எனக்கு அது வேணாம் அர்ஜுன், நீயே எடுத்துட்டு போ. எனக்கு அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. சாரிக்கா, ஆனால் என் மேலே எந்த வித தப்புமே கிடையாது வசந்திக்கா. நான் உன் மேல இப்ப தப்புன்னு சொல்லவே இல்லையே அர்ஜுன். உன் மேல தப்பு இல்லைன்னா எனக்கு தெரியுமேடா. நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத, நான் தானே. ஆச்சா, உன்னை போய் நான் தப்பா நினைப்பேன் அர்ஜுன்? அப்படியெல்லாம் இல்லடா, நீ கொண்டு போப்பா. சரிக்கா, நான் வரேன். ஆ சரி அர்ஜுன், ஆனா இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. சும்மாதான்க்கா, நீ வச்சுக்க. இந்தா. இல்லடா, எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன், ஆஃபீஸ் வேற டைம் ஆயிட்டு. சரி அர்ஜுன், போ. ஓகேக்கா. இதை கொண்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. சுந்தி, எங்கேயும் அர்ஜுன் தம்பி வந்துச்சு, நானும் ஓடி என்ன அர்ஜுன் தம்பி வந்துச்சு அப்படின்னு காணும். அக்கா, அர்ஜுன் போயிட்டான். இந்த மாதிரி சாப்பிட்டு போவோம், புளிக்குழம்பு மட்டும்தான் இருக்கு, முட்டையை பொரிச்சு வச்சு சாப்பிட்டு போவோம், சாப்பிட்ற நேரம் தானேன்ட்டு ஓடியாரே, ஆளை காணும். என்னம்மா, என்ன விஷயமா வந்துச்சு? அதுவாக்கா, அந்த கவரிங் செயின் இருக்கு பத்தியலா, அதை வாங்கி பார்த்தான். அது ஏன் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் செயினை வாங்கி பார்த்தான். பார்த்துட்டு அப்புறம் இந்தாக்கான்னு கொடுத்தான். எனக்கு வேணாண்டா அர்ஜுன், இப்போ நீயே வச்சுக்கோடா அப்படின்ட்டேன். அப்புறம் எதுக்குன்னு தெரியல, படிக்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க்கா. நான் இருடான்னு சொன்னதுக்கு இல்லைக்கா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க்கா. சரி, அவன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நம்ம இருடாங்கிறது நல்லா இருக்காது இல்லையா? சரி அர்ஜுன், நீ போயிட்டு வாடான்ட்டேன். சரிக்கான்ட்டு போயிட்டான். ஏங்கா? இல்லைப்பா, தம்பி சாப்பிட்டு போகணுன்னு தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த கவரிங் செயினை ஏன் எடுத்துகிட்டு போகுதுமாக்கும் என்னன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் வந்து அதை பார்த்தா எடுத்துகிட்டு போகிறான். வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு போகிறான்க்கா. என்கிட்ட தான் கொடுத்தான், ஏன் பார்த்தான்னு தெரியல. ஆனால் வாங்கி சரி வசந்தி, அதான் வந்த பிள்ளையே ஆளை காணுமேன்ட்டு தான் வந்து உன்கிட்ட கேட்டேம்மா, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் போகிறேன். நீ இன்னும் சாப்பிடலையேவா? சேர்ந்து 2 பேரும் சாப்பிடலாம். வாரேன்க்கா, துணியை போயிட்டு ஊற போடலான்ட்டு எடுத்தேன், இவன் வரவும் அப்படியே நின்றுட்டேன். துணியை ஊற போட்டாது வாரேன், சாப்பிட்டுட்டு பிறகு துவைக்கலாம் இல்லையா? நானும் தாம்மா, துணி அவ்வளோ கிடக்குது, துவைக்கணும். வா, சாப்பிட்டுட்டு சேர்ந்தாப்புல துவைப்போம். நான் துவைச்சி போட்டேன்னா நீ அலசிடுவல்ல? சரிக்கா, அதான் நானும் ஒத்தையா எப்படா துவைக்கிறதுன்ட்டு இருந்தேன். வா, சேர்ந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு பிறகு துவைச்சி அலசலாம். சரிம்மா, வா. வாரக்கா. பாவம், அவனுக்காக முட்டை பொரிச்சிலா? ஆமாம் வசந்தி, வந்திருக்கே சாப்பிட சொல்லி அனுப்பிச்சி விடுவோன்னு பொரிச்சேன். அது என்னடான்னு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போகும்னு எனக்கு என்ன தெரியும். சரி வா. பிள்ளைய நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கே. அஞ்சு பேசுற பேச்சே சரியில்லை, என்னமோ போல பேசுறா. ஏன் இப்படி பேசுதுன்னு தெரியல. எப்பவும் கலக்கலன்னு அப்பா வீடியோ கால் வாங்கப்பா, அவங்கள பார்க்கணும் வைக்கணும், ரொம்ப நாளாச்சு எப்படின்னு ஏதாவது பிள்ளை சொல்லிகிட்டே இருக்கும். இத்தனை நாளாச்சு நம்ம வீட்டுக்கு வந்து, ஒரு நாள் கூட வந்து பார்க்க மாட்டேங்குது. அப்படி என்ன படிப்பு முக்கியம்? இடையில எத்தனை நாள் லீவ் விடுவாங்க? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் லீவு தானே, வந்துட்டு போனா என்ன? ஏன் இப்படி பண்ணுது அஞ்சு? நம்ம மேலே எதுவும் வருத்தம் எதுவும் இருக்குமா? என்னன்னு தெரியலையே. பிள்ளை ஏன் அப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம போய் நேரில் தான் பார்த்துட்டு ஒரு எட்டு வருவோமா? பேசாம நேரில் ஒரு எட்டு பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தா சரின்னு தோணுது. ஆமாம், யாரு தான் போய் பார்க்குறது? பிள்ளை எது கஷ்டத்தில் இருக்கா என்னன்னு அதுவும் தெரியாமல் இருக்குது.
வாங்கம்மா. யாரு நீங்க? அங்கிள், நாங்கள் உங்களை இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நீங்களும் ஆக்சுவலாக எங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் அஞ்சுவோட கிளாஸ்மேட்ஸு. அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் தான். என்னம்மா சொல்றீங்க? அஞ்சுக்கு கிளாஸ்மேட்ஸா? அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா நீங்க? சரி, அஞ்சு தான் ஹாஸ்டல்ல இருக்காளே, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? என்னடி அவங்க அப்பா அஞ்சு ஹாஸ்டல்ல இருக்காருன்னு சொல்றாரு. நம்ம அவ காலேஜுக்கே வரலன்னு சொல்லி கேட்கலான்னு வந்தா இவர் என்னடி ஹாஸ்டல்ல இருக்காருன்னு சொல்றாரு. ஏய், அதாண்டி எனக்கும் புரியல. இவர் ஏன் இப்படி சொல்றாரு? கேளு என்னன்னு. நான் என்னன்னு கேட்க எனக்கும் தெரியலையே. ஏதாவது கேளுடி. அங்கிள், ஒன்றும் இல்லை. அஞ்சு காலேஜுக்கே வரல, அதான் நாங்கள் பார்க்க வந்தோம். நீங்கள் என்னடானா ஹாஸ்டலில் இருக்கான்னு சொல்கிறீங்க. அவள் காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. 10 ஆர் 20 டேஸ் ஆயிருக்கும். சோனி, சோனி இங்க கொஞ்சம் வாமா. சரஸ்வதி, சரஸ்வதி. மாமா, ஒரு நிமிஷம் மாமா, இந்த வரேன். ஏங்க என்னாச்சுங்க? இந்த வந்துட்டேங்க. ஏங்க என்னாச்சு? அம்மா, யார் இந்த பொண்ணுங்கள்லாம்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணுங்க யாருன்னு என்கிட்ட கேக்குறியா? நீ ஏன் கேளு. மா, யாருமா நீங்களா? ஆண்டி, நீங்க அஞ்சுக்கு அம்மாவா? ஆமா, நாங்க அவளுக்கு ஃப்ரெண்டு. அப்படியாம்மா? சரி சரி. அஞ்சு வீட்ல இல்லையே? ஆண்டி, அப்ப அஞ்சு எங்க இருக்கா? அங்கிள் என்னடான்னா ஹாஸ்டல்ல இருக்கான்னு சொல்றாங்க. அவ காலேஜே வரல. ஒரு 20 டேஸ் மேல ஆகிட்டு ஆண்டி. நீங்க என்னடான்னா அவ ஹாஸ்டல்ல இருக்கான்னு சொல்றீங்க. எங்களுக்கே அவளை பார்க்கணும் போல தோணுச்சு. ஏன் அவ ரீசனே இல்லாம வரல? கால் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டேங்கிறா. அதுதான் நாங்க நேர்ல வந்து பார்த்தாகணும்னு சொல்லி வந்தோம் அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க நேர்ல பார்த்து அஞ்சு ஏன் ஹாஸ்டல் வரல, காலேஜ் வரல அப்படின்னு வந்து அவளை கேட்கலான்னு தான் நாங்க வந்தோமே. ஆமா, அஞ்சுக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா ஆண்டி? ஆனா அங்கிள் வந்து ஹாஸ்டல்ல இருக்கான்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. அவன் நிஜமா ஹாஸ்டல்லாம் இல்ல. ஆமா, எதுக்கு அஞ்சுவை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? அஞ்சு ஹாஸ்டல்லாம் இல்ல. என்னம்மா சொல்ற? சோனி, அஞ்சு ஹாஸ்டல் இல்லையா? அப்புறம் எங்கம்மா இருக்கா? மாமா, அவ ஹாஸ்டல் இல்ல மாமா. அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து காலேஜ் போறா. ஹலோ அக்கா. மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா வந்துட்டு அவதான் காலேஜ் வரான்னு சொல்லிட்டோம்ல, ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. பிறகு எதுக்கு ஏதாவது ஒன்று நோய் நோயின்ற? போங்கம்மா முதல்ல. எதுக்கு வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு அவ சொன்னதே இல்லை. சரிங்களா? நீங்க வேற அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க போல, வேற அஞ்சுங்கிற வீட்டுக்கு. ஓகே, போங்க முதல்ல. சோனி, என்னம்மா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா, அவ ஹாஸ்டல்னு சொல்றது அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து இருக்கா. அதுதான் ஹாஸ்டல் சொல்லிட்டு இருக்கா. ஓகேவா மாமா? இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ சேஃபா தான் இருக்கா. சரிங்களா? மா, அஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்தீங்களே, உங்க பேர் என்னது? என்னோட பேரு கிருத்திகா. மை நேம் மெரினா. பட் ஐ அம் சோ சேட். ஓகே அங்கிள், நாங்க அப்போ கிளம்புறோம். மா, நீங்க நல்லா தெரியுமா என் பொண்ணு அஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸு தானா? சோனி என்னமோ அப்படி சொல்லுது. மா, உங்க கூட தான் என் அப்பள அஞ்சு படிச்சாளா? ஹாஸ்டல்ல இருந்தாளா? அவ இப்ப எங்கம்மா இருக்கா? சாரி அங்கிள், எங்க கூட தான் இருந்தா. பட் அந்த அக்கா மாற்றி சொல்கிறாங்க அங்கிள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கா அப்படி இப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் அவள் காலேஜ் வரணும் தானே அங்கிள். அப்புறம் ஏன் அவள் காலேஜ் வர மாட்டேங்கிறா? நாங்கள் அவளை பார்க்கலாம், அவளுக்கு எது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் பார்த்து பேசலான்னு சொல்லி வந்தோம் அங்கிள். ஆனால் வந்து வீட்டில் இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. சரி ஓகே, அஞ்சு எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தால் போதும் அங்கிள். சரி, நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாருமா, ஒரு தடவை தான் சொல்லுவேன். உன் பேர் என்ன சொன்ன? கிருத்திகாவா? ஒரு தடவை தான் சொல்ல முடியும். சும்மா சும்மா உன்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரியா? அவள் சேஃபாக தான் இருக்கா, அவன் நல்லா தான் இருக்கா. நீ தேவையில்லாம அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. போ முதல்ல. சோனி, ஏமா அந்த பொண்ணை வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்கள நம்பவே கூடாது மாமா. நீங்கள் பேசாமல் இருங்க. என் மருமக எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோமா. பரவாயில்ல அங்கிள், அந்த அக்கா பேசுகிற விதமே சரியில்லை. சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஆண்டி பாய் ஆண்டி, உடம்ப பார்த்துக்கோங்க. அங்கிள், உங்களைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. அதனால நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. அருவி, அப்புறம் அங்கிள் நீங்கள் கண்டிப்பாக அஞ்சுக்கிட்ட சொல்லுங்கள் அங்கிள். ஆ, நாங்கள் வந்தோன்றத அவள் வந்தா அப்படின்னா கூட கண்டிப்பாக பேச சொல்லுங்க. மா, நான் அவ வந்தான்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேச சொல்றேம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே
அங்கிள் பாய். ஆன்ட்டி பாய் ஆன்ட்டி. அக்கா கோவக்கார அக்கா பாய் அக்கா. ரொம்பவே ஆங்கிரியா இருக்கீங்க. ஹே வாடி கிருத்திகா போலாம். சரி மெரினா அங்கிள் நாங்க போயிட்டு வரோம். வாடி போலாம். ஓகேடி. எனக்கு ஒன்று புரியல மா சோனி, என்ன நடக்குது? ஆனால் என் பிள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கு. என் பிள்ளை முதல்ல இப்போ எங்கே இருக்கு அதை சொல்லுங்க. சரி, அப்படியே நீ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஹாஸ்டலில் இருந்தாலும் காலேஜில் இருந்த பிள்ளைய கூட எல்லாம் ஒன்றா தானே சேர்ந்து இருக்குங்க. இந்த பிள்ளைய அப்புறம் ஏன் தேடி வருதுங்க? அந்த பிள்ளை வரலன்னு சொல்லி அப்போ அஞ்சு வந்து காலேஜ் போகலை. அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும். என்ன சரஸ்வதி, இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன், நீ அமைதியாக நிற்கிறா? அப்போ பிள்ளை எங்கே இருக்குன்னு உனக்கு நல்லா விவரம் தெரியும்ல? அப்போ என்கிட்ட நடிக்கிறியா? எனக்கு நல்லா தெரியுது, நீயும் சேர்ந்து நடிக்கிற இல்ல? எனக்கு என்னங்க தெரியும் அவ எங்க இருக்கான்னு? அவ காலேஜ்ல தான் இருக்கா. இந்த பிள்ளை வீடு மாதிரி வந்திருக்குதுக்கு அஞ்சுவை கேட்டுக்கிட்டு. அது எப்படி? வீடெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்குங்க. அஞ்சுவை கேட்டுட்டு வேற வீட்டுக்குள்ளே போகணும். அஞ்சுவை கேட்டுட்டு நம்ம அஞ்சு இருக்கிற வீட்டுக்கே வந்தா? சரஸ்வதி, இதில் ஏதோ இருக்கு. சோனி, என்கிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு என்ன விஷயமா இருந்தாலும் உண்மையை என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சரஸ்வதி சொல்லு. உனக்கு தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். சொல்லுங்க. ஏங்க கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு சரியில்லை. இதில் வேற நீங்கள் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி உடம்புக்கு எது பண்ணுச்சுன்னா என்னங்க பண்ணுவேன் நான்? கோவப்படாதீங்க, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னு அசால்ட்டா சொல்றா. உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை சரஸ்வதி. ஏங்க சாதாரண விஷயம் சொல்லல. அவ பத்திரமா தான் இருக்கா. நீங்க ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோனி சொல்ற மாதிரி வேற எங்கேயும் இருந்துட்டு அவ காலேஜ் போறா. இந்த பொண்ணுங்க முதல்ல ஒழுங்கா காலேஜ் போதுங்களா என்னன்னு கூட தெரியல. ஆமா சரஸ்வதி, ஏதோ என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என் பொண்ணு எங்க இருக்குன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லாம மட்டும் மறைச்சிங்க, நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவேன். உனக்கே தெரியும்ல சரஸ்வதி, நான் மாறினேன் அப்படின்னா என்ன ஆகும்னு.